முருங்கைக்கீரையை வச்சு நம்ம எவ்வளோ ரெசிபி பார்த்துருப்போங்க. ஆனால் எப்படி செஞ்சாலும் வேணாம் அப்படின்வாங்க. பட் இந்த மாதிரி ஒரு குழம்பை வச்சு கொடுத்து பாருங்க, முருங்கைக்கீரையில் இப்படி ஒரு குழம்பா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவாங்க. அதுக்கு முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதில் கழுவின கீரையை அதில் போட்டுட்டு நல்லா வேக விடணுங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போடாமல் வேக வைக்கணுங்க. முக்கியமான விஷயம், எந்த கீரை சமைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் மூடி போடாமல் வேக வச்சாதான் கீரை கலர் மாறாமல் இருக்கும், சட்டுன்னு வெந்துடும். இது வெந்துட்டுருக்குற இந்த கேப்பில் நம்ம இதுக்கான குழம்பு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பாத்திரம் வச்சு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ தாராளமாக சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இந்த குழம்போட மெயின் பேஸே இந்த சின்ன வெங்காயம் தாங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுமே 1 டேபிள் ஸ்பூன் தனியாக, 1 துண்டு பெருங்காயம், ஒரு 6 பல் பூண்டு. நான் 6 வரமிளகா எடுத்திருக்கேன், 2 காஷ்மீரி மிளகா, 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோங்க. ஏன்னா குழம்புக்கு நம்ம என்ன மசாலா அரைக்கிறோமோ அதுதான் காரத்துக்கு. ஸோ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஏன்னா எண்ணெயில் வதங்க குழம்போட ருசி செம சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. பருப்பு நல்லா எண்ணெயில் வதங்கணும். இது கூடவே 1 கைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட 3 பழுத்த தக்காளியும் சேர்த்துருக்கேன். தக்காளியும் சரி லிமிட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம புளியும் இதில் சேர்க்கறனால ரொம்பவும் தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா குருமா மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறம் மாறி வரும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா சீரகம் கருகிரும், அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டால் போதும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு ஆறுதோ அப்போ தான் நம்ம நல்லா ஃபைனாக அரைக்க முடியும். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைக்கணும். இது ஆறுற கேப்பில் நம்ம கீரை வெந்துருச்சு, அதை வடிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கீரை எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா நல்லா இப்படி மாதிரி மசிய ஆரம்பிக்கும். ஏன்னா முருங்கைக்கீரை மற்ற கீரை மாதிரியெல்லாம் மசியாதுங்க. ஸோ இந்த அளவுக்கு கீரை வெந்தாலே போதும். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஒரு சன்னி வச்சு ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாம். தண்ணி எந்த காரணத்துக்கு கொண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் அந்த கீரையை நீங்கள் பொரியலாக அப்படியே கூட சாப்பிட்றலாம். ஸோ தண்ணி எல்லாத்தையும் வடித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுப்போம். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இதை நம்ம கரைச்சி ரெடி பண்ணிட்டு தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும். நம்ம அரைச்ச விழுத எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடுவோம். அதில் நல்லா தண்ணி ஊற்றி கரைக்கணுங்க. தண்ணின்னா வேறுதலே நம்ம கீரை வேக வச்ச தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணி தான் அதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். கீரை தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ இது கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா கரைச்சி எடுத்துடணும். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டவ் பற்ற வச்சு செஞ்சிங்கன்னா சட்டுன்னு அடி பிடிச்சி கெட்டியாயிடும். அப்புறம் நம்மளால் கிளற முடியாது. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிட்டா போதும். இல்லை இன்னும் உங்களுக்கு டைல்யூட்டடாக வேணும்னாலும் நீங்கள் அதை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கரைச்சி வச்சுருந்தா புளியை சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கான புளி தான் அதில் சேர்க்குறேன். ஏன்னா தக்காளி ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இதை ஸ்டவ் பற்ற வச்சு சலசலன்னு அப்படி லேசாக அப்படி கொதி வந்தால் போதுங்க. இப்போ இது கூட சூடான ஒரு தாளிப்பு சேர்த்து அப்படி இறக்கி வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நிஜமாகவே செம சூப்பராக இருக்கும் தான் சொல்லணுங்க. நீங்கள் இட்லி, தோசை, களி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம், செம சூப்பராக இருக்கும். இல்லை நான் அப்படியே குடிக்கிறதுனால தாராளமாக குடிக்கலாங்க. கோல்டு பிடிச்சிருக்கு, நல்லா இதை காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்போது இந்த மாதிரி டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. கீரையில் இவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஏன்னா இது மதுரை சைடு ஃபேமஸான ஒரு கொட்டை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஸ் பர் எப்படி சொன்னால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிஜமாகவே செம சூப்பராக இருக்கும்.